நான் வாத்தியார பாக்காரிய கத்துக்கிறேன். நான் ஏலக்காய்வேன். அது ஏகலைவன். ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடணும்னு நான் நினச்சேன். எஸ்எஸ்டினா என்ன, அது எதுக்காக போடலாம், எந்தெந்த சிஸ்டம்ஸ்க்கு அது எஸ்எஸ்டி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் உங்களுக்காக. இந்த எஸ்எஸ்டி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இப்போ நான் ஒரு 10 வருஷம் பழைய பிசி நான் வச்சுருக்கேன், 10 வருஷம் பழைய லேப்டாப் நான் வச்சுருக்கேன், இல்லை ஈவன் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்டியை வாங்கி தாராளமாக போடலாம். ஏன்னா இந்த எஸ்எஸ்டி உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, ஸ்டோரேஜை தாண்டிலும் உங்களுக்கு ஸ்பீடு வந்து அல்டிமேட்டாக ஜாஸ்தி ஆகுது. ஏன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, பழைய ஹார்ட் டிஸ்கில் வந்து அது பேர்லேயே இருக்குது ஹார்டு டிஸ்க்கு, அதில் வந்து டிஸ்க்கு தான் இருக்கும். பழைய சிடிஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் டிவிடி கேஸ்ட்டு உள்ளே போட்டு டிவிடி கேஸ்ட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா தெளிவாக தெரியும், ஸ்பீடாக நல்லா ஓடும். இதுவே ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆயிருக்கு, அது இல்லாமல் இப்போ டிவிடி வந்து பழசாயிருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓடும். இதுவே எஸ்எஸ்டி மாற்றும் போது எஸ்எஸ்டி ஏன் அவ்வளோ ஸ்பீட் ஆகுதுன்னா, எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு சர்க்கியூட்டில் வந்து ஒர்க் ஆகுது, இன்டர்கிரேட்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐசி வச்சு வேலை செய்கிறதுனால தான். ஈவன் அதை வந்து இன்னும் எப்படி ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம்னா, பென்ட்ரைவ் மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு மெமரி கார்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நம்ம போடுறதுனால என்ன ஸ்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பூட் டைம் வந்து ஒரு 10 செகண்ட் ஆகுதுன்னு அப்படின்னா இதில் வந்து 2 செகண்டாக மாறும். ஆனால் இது எப்படி நம்ம பழைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ இதனால் எதெல்லாம் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் எடிட்டர் கேட்டார், சரி இதை போட்டால் நான் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் வந்து வேலை செய்கிறது வந்து ஸ்பீட் ஆகிடுமா, நான் ரெண்டரிங் போட்டால் 1 மணி நேரம் ஆகுது, இது வந்து போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டார். கிடையவே கிடையாது. எந்த ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, ரெண்டரிங் அப்படிங்கிறத பொறுத்தது வந்து எதெல்லாம் வச்சு ரெண்டரிங் ஆகுதுன்னா, ரேம், ரெண்டாவது உங்கள் ப்ராசஸர், அது இல்லாமல் உங்கள் கிராஃபிக்ஸ். ஸோ இது 3 வச்சு தான் ரெண்டரிங் டைம் ஸ்பீட் ஆகும். ரேம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரெண்டரிங் ஸ்பீட் ஆகும். ஒரு ஃபோட்டோஷாப்பை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இதுவே ஹார்ட் டிஸ்கோட வேலை என்னென்னா, நீங்கள் கேட்குற ஃபைலை அது எடுத்து கொடுக்குறது மட்டும்தான். ரேமும் கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ராசஸர், இது 3 எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஸ்பீட் ஆகும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுக்கு பூட்டிங் டைமு 10 செகண்டாக மாறிடும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு வந்து உடனே டிஸ்பிளே ஆகிடும். இதுவே ஹெச்டிடியில் வந்து பழைய ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருந்துச்சுன்னா அந்த ஒரு லேப்டாப்பை ஆன் பண்ணாலே மினிமம் 2லேருந்து 5 நிமிஷம் வரையும் ஆயிக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 2 நிமிஷமாவது எடுத்துக்குது. இதுவே இந்த ஹார்ட் டிஸ்க் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் ஓப்பன் ஆகிடும். பழைய ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கை என்ன பண்ணுறது, எனக்கு அதில் எல்லா டேட்டாவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஹெச்டிடியை என்ன பண்ணுங்கள், இதே லேப்டாப்பில் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் அந்த ப்ரொஃபிஷன் இருக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக சிடி ரைட்டர் இருக்கும். இப்போ தற்போதைய நிலைமையில் யாரும் சிடி ரைஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த சிடி ரைட்டரை தூக்கிட்டு அந்த ரைட்டர் இடத்துல இந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைவ் விற்கிறாங்க. ஸோ அந்த ட்ரைவ் கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 இல்லைன்னா 500க்குள்ளே தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பழைய ஹார்ட் டிஸ்க்கை இந்த இடத்துல போட்டுக்கலாம். நம்ம பழைய ஹெச்டிடியும் இதில் தானே போடுறோம், அப்போ நம்மளுக்கு ஸ்லோ ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பூட்டு, ரெண்டாவது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓஎஸ் எந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் மெமரியாக நீங்கள் வந்து அந்த ஹெச்டிடியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் மீண்டும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஏகலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.